நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தினை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு எழுச்சி மிக்க இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே தேசிய தம்பி தங்கைகள் கூட சிவகங்கை ராணிக்கு திருவைகுண்டத்தில் எதற்காக கூட்டம் என்றெல்லாம் சிலர் பேசியதாக குறிப்பிட்டார்கள். நம்முடைய பாட்டியார் சிவகங்கை பேரரசி அல்ல, அவள் தமிழ் பேரினத்தின் பேரரசி என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பகுதி பகுதியாக சுருக்கி பிரித்து மறைத்ததால் தான் தமிழ் பேரினம் இன்னைக்கு தன் அடையாளங்களை தொலைத்து தான் யார் என்பதே மறந்து உயிரோடே இறந்து கிடக்கிறது. என்னுடைய பேரன்புமிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, நாளைய என் நாட்டினுடைய நம்பிக்கை நாற்றுக்களாக இருக்கிற என் தங்கைகளே, தம்பிகளே, வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் அது சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமி. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலமே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. வரலாறுதான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். தமிழர்கள் நாம் நம்முடைய வரலாற்றை அறியாததால் இன்று நாம் யார் என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படையுங்கள், நீங்கள் வரலாறாகவே வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிற முழக்கத்தை நமக்கு முன்வைத்தார்.
வீழ்த்தப்பட்ட அல்லது வீழ்ந்து போன ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது. அப்படி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரினுடைய வீர புகழை வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய பரம்பரையில் வந்த பிள்ளைகள் பெருமையோடு இன்று அவளுடைய வீர பெரும்புகளை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். இது எதற்காக? கிடாச்சண்டை விட்டவர்கள் நமது முன்னவர்கள் இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. கிடாச்சண்டை என்பது தோற்று போன கிடாயை கரியாக்குவான் தமிழன், வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார். ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிடிபட்ட மாட்டை விற்று விடுவான், அது அடிமாடாக போய்விடும். வென்ற காளையை வைத்திருப்பான் இனப்பெருக்கத்திற்கு. சேவல் சண்டையை விட்டவர்கள் தமிழர்கள். காரணம் என்ன? தோற்ற சேவல் அடுத்த நொடி குழம்பில் கொதித்துக் கொண்டிருக்கும், வென்ற சேவல் இனப்பெருக்கத்திற்கு இருக்கும். ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலேயே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாம் நம் இன முன்னோர்களின் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது முன்னால் இருக்கிற கேள்வி. வேலு நாச்சியார் பரம்பரையில் வந்த எங்க குல மக்கள் தான் 1000 ரூபாய்க்கு அல்லாடி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மாதர் குலம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு குலதெய்வம் உண்டென்றால் அது நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார் தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 250 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் எப்படி நடத்தப்பட்டிருப்பார்? எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும்? வெள்ளை சேலையை உடுத்திக் கொண்டு மூளைகளை போய் முக்காடை போட்டுக்கொண்டு மூக்கச் சிந்தி அழுது கொண்டிருக்கிற நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்திருப்பார்கள். நம்முடைய பாட்டன் பாரதி வந்து பெண்ணிய உரிமைக்கு பாட தொடங்குவதற்கு முன்பு இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா ஈவேரா வந்துதான் பெண்ணிய உரிமையை பேசினார், பெண்களுக்கான விடுதலையை பெற்றுத்தந்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள், பதிவு செய்து வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டியார் 7 மொழிகளை கற்று, தமிழ் தவிர 7 மொழிகள், அதிலே புலமையை பெற்று வாள்வீச்சு, வில்லம்பு, சிலம்பம், குதிரையேற்றம், யானை, எல்லா போர் பயிற்சியும் பெற்று ஒரு வீரமிக்க பெண்மகளாக திகழ்ந்திருக்கிறார் என்றால் இதை போற்றாமல் தமிழர் இனம் எப்படி கடந்து போக முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணவனை இழந்த போது தன்னுடைய கை குழந்தையாக இருக்கிற 6 வயது குழந்தையாக இருக்கிற வெள்ளச்சி, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, நாடு வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு விட்டது, நம் மீதி காலத்தில் நம்ம பிள்ளைக்காக நம்ம குழந்தைக்காக வாழ்ந்து விட்டு போவோம் என்று ஓடி ஒதுங்கி போகவில்லை. கணவனின் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்கிறான், இந்த நிலத்தை மறுபடியும் நான் போரிட்டு மீட்பேன் என்ற உறுதியை ஏற்று ஒரு பெண்மகள் அதே உறுதித்தன்மையோடு 8 ஆண்டுகள் அந்த உறுதி சற்றும் குலையாத அப்படியே நின்று போரிட்டு மறுபடியும் தன் தாய் நிலத்தை மீட்டாள் என்றால் தமிழர் என வரலாற்றிலே, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றிலே நம்முடைய பாட்டிக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அறிவார்ந்த பெருமக்களே,
நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். மன்னர் கட்டபொம்மன் அவர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார். அவருடைய படையிலே நம்முடைய பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கனாரும் இருந்து தளபதிகளாக இருந்து போரிட்டார்கள். அதை போலவே நமது பாட்டிக்கு பின்னால் நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பல்வேறு மன்னர்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் எல்லோரும் போரிலே தோற்று போனார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் இந்திய துணைக்கண்டத்திலே, இந்த பெருநிலத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வென்று மறுபடியும் மணிமுடியை சூட்டியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் ஆட்சி அரியணையில் ஏறியவள் வரலாற்றிலே நம்முடைய பாட்டி தான். அதை போலவே தமிழர் என வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட மறவன் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம், அதே வீர பெரும்பாட்டியின் பேரன் இழந்த ஆணையிரவை மறுபடியும் போரிட்டு மீட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். வீரத்தை போற்றாத எந்த இனமும் வீழ்ந்து போகும் என அன்பு உடன் பிறந்தார்களே. வீரமிக்க மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழிந்து போகும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்ப வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக பத்திரமாக வாழும். இதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்படி வீரமிக்க மக்களை பெற வேண்டிய ஒரு தாயே வீரத்தாயாக இருந்தால் என்றால் அது நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் தான். நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள் முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ்நாடு நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு என்கிறார். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். தமிழ் மறவனே ஒற்றுமையோடு என்றும் பொருள் கொள்ளலாம். அதே பாவலன் மூவேந்தர் முறை செய்தது நம் தமிழ்நாடு, தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது நம் தமிழ் செந்தமிழ்நாடுங்கிறான். தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது. வீரத்தையே பாலில் ஊட்டியவர்கள் நம்முடைய தாய்மார்கள். அப்படி தாய்ப்பாலிலேயே வீரம் ஊட்டப்பட்ட இனத்தின் கூட்டம் அந்த செந்தமிழ்நாட்டு வீர மறவர்கள் நாம். இங்கே பாட்டனார் மருதுபாண்டியை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும், வேலு நாச்சியாரை பற்றி சிவகங்கையில் தான் பேச வேண்டும். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இதைவிடவும் ஒருபடி மேலே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு மீட்சி படையாக இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி இங்கிலாந்து நாட்டிலே லண்டனிலே எந்த வெள்ளையனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே நிலத்தில் எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன், சின்னமலை, இப்படி பெரும்பிடுகை என் பாட்டன் சுவரன் மாறன் என்ற முத்தரையர், இப்படி பண்டாரவன்யன், இப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் எல்லார் படத்தையும் இதை போல வரிசையாக வைத்திருந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே, எந்த வெள்ளையனை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளைக்காரர்கள் இந்த நமது பாட்டன் பாட்டி படத்திற்கு முன்பு நின்று தன்வளம் எடுத்துக்கொண்டது வரலாறு. இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது வேலு நாச்சியாரின் பேர பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளை. இதுதான் வரலாற்று பெரும் மாற்றம்.
இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. என் பிள்ளைகள் இப்போது பாட்டியார் வேலு நாச்சியாரை பற்றி தேடி தேடி படிக்க தொடங்குவார்கள். அவளைப் போல வீரமிக்க பெண் மக்களாக தமிழ் இளம் தலைமுறையில் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள். எப்படிப்பட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், எழுச்சிமிக்க பாவலர்கள், அவர்களெல்லாம் ஒரு பெண்மகள் இப்படி இருக்க வேண்டும் என்று பாடியது எழுதியது போல வாழ்ந்த ஒரு மகள் உண்டென்றால் எங்கள் இனத்தில் பிறந்த எங்கள் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் தான். பெண்களை அடிமைப்படுத்தியவர்கள் தமிழர்கள், பெண்களை போற்ற மறந்தவர்கள் தமிழர்கள். நாங்கள் வந்துதான் அந்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்தோம் என்கிறார்கள். நமது பாட்டி கணவனை இழந்த விதவை தாயாகிறாள். ஒரு பெண்ணுக்கு கீழே வீரமிக்க மறவர்கள் நாம் 2 ஆண் மக்கள் தளபதியாக இருந்து சண்டையிடுவதா என்று ஒரு துளியும் எண்ணாமல் அந்த விதவை தாய் வீர மாதாவின் படையிலே தளபதிகளாக நம் பாட்டியை தலைமையேற்று படை தளபதிகளாண்டு போரிட்டு போரை வென்று முடித்த மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சிவகங்கை விட்டு வெளியேறும் போது விருப்பாட்சியிலே நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர் அவர்கள் நம்முடைய பாட்டிக்கு அடைக்கலம் கொடுத்து சொந்த மகள் போல பாவித்து தங்க வைத்து பாதுகாக்கிறார். அங்கிருந்துதான் மன்னர் ஹைதர் அலிக்கு கடிதங்களை 3 கடிதங்களை நமது பாட்டியார் எழுதுகிறார். பதில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் 4 படை வீரர்கள் நேரடியாகவே ஹைதர் அலியை சந்திக்க செல்கிறார்கள். அங்கே பேசிக் கொண்டிருந்த வீரர்களிடத்தில் ஹைதர் அலி கேட்கிறார், எங்கே வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கிறார். கேட்ட உடனே ஒரு 2-3 அடி முன்னாடி நகர்ந்து தலைப்பாகையை கலட்டி முடியை விரித்து விட்டால் அதுதான் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் அவர்கள். அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்திலே அவருடைய தாய்மொழி உறுதியிலே நம் பாட்டி பேச தொடங்குகிறார். ஹைதர் அலி வியந்து போகிறார். ஒரு தமிழ் மகள் என் தாய்மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறாளே என்று வியந்து அந்த நொடியில் இருந்து தன் மகள் போல நம் பாட்டியை நேசிக்க தொடங்குகிறார். தன் அரண்மனைக்குள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயிலை ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து, அவன் இஸ்லாம், நமது பாட்டியின் வழிபாடு தெய்வம் வேறு. ஆனால் அவன் அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து, உன் குலதெய்வத்தை நீ வழிபட்டுக்கொள் மகளே என்று அனுமதி தந்த பெருமகன் ஹைதர் அலி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசல, உள்ள அப்பா பேசியிருக்காங்க. ஒரே வரலாம் தலைவன் தலைவன் சொல்லிதான் இப்படி இப்படி போயிடுச்சு நாடு. அப்போது நமது பாட்டிக்கு படை உதவி செய்ய ஹைதர் அலி ஒத்துக்கொண்டு படை வீரர்களை அனுப்புகிற போது 5000 போர் வீரர்களை அனுப்புகிறார். 5000 வீரர்களை அனுப்புகிறார். தம்பி விடுங்க தம்பி, வாங்க தம்பி.
என்ன பண்ற? கஞ்சா போட்டாப்ல, என்ன பண்றாப்ல? போயிட்டான். கரு 5000 போர் வீரர்களை நமது பாட்டியின் படைக்கு கொடுத்து உதவி, பீரங்கி படையையும் நமது பாட்டிக்கு துணைக்கு அனுப்புகிறார். அந்த பீரங்கி படைக்கு தளபதியாக தன்னுடைய ஒரே மகன் 19 வயது சிறுவன் திப்பு சுல்தானை அனுப்புகிறார். திப்பு சுல்தானிடத்திலே சொல்லுகிறார், அன்பு மகனே, நம்முடைய வீர மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இந்த ஐதர் அலியும் திப்புவையும் நாங்கள் போற்றவில்லை என்றால் உண்மையிலேயே நாங்கள் மானமுள்ள, நன்றியுள்ள, தன்மானமிக்க தமிழ் மக்கள் தானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். ஐதர் அலியும் திப்பும் இல்லை என்றால் நமக்கென்று வரலாறு பிறந்திருக்காது. நம் பாட்டியினுடைய வரலாறு வெற்றி வரலாறாக பதிவாயிருக்காது. அதன் பின்னே நம்முடைய பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருந்து இந்த மண்ணை 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆண்டிருக்க முடியாது. அதை போலவே நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை ஐதர் அலியை எதிர்க்கிறார், திப்பு சுல்தானை எதிர்க்கிறார். இவன் யாரடா நம் நிலத்தில் இருந்து கப்பம் வசூலித்துக் கொள்ள போவதற்கு என்று எதிர்க்கிறார். எதிர்க்கிற போது தீரனுக்கு என்ன வயது? 19 வயது. பிறகு பார்க்கிறார், பொது எதிரி வெள்ளைக்காரன் திப்பு இங்குதான் இருப்பான், எப்போதும் நாம் சண்டை செய்து கொள்ளலாம், மோதிக்கொள்ளலாம், போரிட்டுக் கொள்ளலாம், ஆனால் பொது எதிரி வெள்ளைக்காரனை நம் நிலத்திற்குள் நுழையவிடக் கூடாது என்ற நோக்கிலே திப்புவின் படையில் போய் தன்னோடு இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோடு திப்புவின் படையில் போய் சேர்ந்து இவருக்கு தெரிந்த சிலம்பு அந்த பயிற்சியை அந்த படைக்கு கற்றுக் கொடுத்து அவர்களிடமிருந்து வாழ்வேல் போர் பயிற்சியை எடுத்து திப்புவின் படையிலே ஆகச் சிறந்த தளபதியாக நம்முடைய பாட்டன் சேர்ந்து கொண்டு போரிட்டு வெல்கிறார்கள். திப்பு நம் பாட்டனுக்கு பரிசாக, தீரா நீயே உன் நிலத்தை, இந்த நிலத்தை நீயே மன்னனாக இருந்து ஆட்சி செய், ஓடா நிலையை தலைமையிடமாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று அரியணையில் அமர வைத்த பெருமகன் திப்பு சுல்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது. திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தோல்சீலை மார்ச்சலை அணியக்கூடாது பெண்கள். அந்த நிலை இருந்த போது வழியே சென்று கொண்டிருந்த திப்பு, இது என்ன இழிநிலை, நான் திரும்பி வரும்போது இந்த நிலை இருக்குமானால் நீங்கள் என் வாளுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று மிரட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமகன் திப்பு அவர்கள். அதனால்தான் ஐதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். நம்முடைய பெரும்பாட்டன் கோபால் நாயக்கர் இல்லை என்றால் நம் பாட்டிக்கு எவனும் ஆதரவு கொடுத்து அந்த இடத்துல அரவணைத்து காக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிருப்பார்கள். அதனால்தான் விருப்பாச்சி கோபால் நாயக்கருங்கிற நம் பாட்டனுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். பழம்பெருமை நாம் பேசுவது அது போற்றிக்கொள்ள, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை படிக்கிற போது நாம் யார் என்பது நமக்கு தெரிய வரும். இல்லை என்றால் நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மகன். நீ என் பாட்டியை இந்த இடத்தில் பேசுவதற்கு நீ ஏன் சிவகங்கையில் பேசாமல் இங்கு வந்து பேசுகிறார் என்று பேசுகிறார். அப்படி என்றால் ஐயா கருணாநிதியை திருவாரூரை தவிர வேற எந்த ஊர்லயும் பேசிருக்க கூடாது. நீ எதுக்கு தெருவா பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஐயா ஈவேராவை ஈரோட்டை தவிர எந்த ஊரிலும் பேசிருக்க கூடாது, ஏன் ஊர் ஊராக பேசிக்கொண்டு திரிகிறாய்? ஏண்டா ஊரானுக்கு இருக்கிற உரிமை என் பாட்டிக்கு இந்த நிலத்தில் இல்லையாடா?
அவள் போற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்றான். ஒன்று, அவள் பெண்மகள். 2, அவள் தமிழச்சி. 3, அவள் மறத்தி. இது 3ஐ தவிர ஏதாவது ஒரு காரணம் சொல்றான். நீ ஏன்டா போற்ற? இது 3க்காக தான்டா போற்ற. இது 3க்காக தான் நாங்க போட்டோம். இது 3 காரணத்திற்காக எங்கள் பாட்டியை போட்டோம். நீ இங்க பேசுறேன்னு நினைக்காத, நாளைக்கு சேலத்துல பேசுவேன். இப்படித்தான் பேசுனேன். என் பாட்டன் மருதுபாண்டியை சிவகங்கையிலிருந்து தூக்கிட்டு போய் சேலத்துல கூட்டம் போட்டு பாராட்டினேன். அப்ப யாரும் கேட்கல, ஏன் மருதுபாண்டியரை நீ சிவகங்கையிலிருந்து கூட்டி வந்த? ஏன் முன்னாடி இருந்த எல்லாரும் என் உணர்வோடு ஒத்து போய் ஒரே ரத்தத்தில் பிறந்தவன் என் பாட்டன் மருதுபாண்டி என்றுதான் அமர்ந்திருந்தார். நீ மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய். அதனால்தான் உன் பாட்டிக்கு சிவகங்கை அரண்மனையில் நாளைக்கு போய் மாலை போடுவேன் பாரு. அந்த அரண்மனை வாசலில் நம்முடைய அந்த ராணி, நம்முடைய ராணி தன் சொந்த செலவிலே நிறுவிய சிலைதான். அம்மையார் ஜெயலலிதா வச்சு திறந்து வைத்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தெருவுக்கு தெரு சிலை. ஆனால் நம்முடைய பாட்டி தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க பெண்மகள் அந்த இடத்தை விட்டு அரை அடியில் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் கத்துறோங்கிறதுக்காக இப்போ ஒரு மேம்பாலத்துக்கு வேலுநாச்சியார் காந்தி மண்டபத்துக்குள்ள சென்னையில் ஒரு நம்ம முன்னோரகை மொத்தமா வச்சுட்டாப்ல. மருதுபாண்டிக்கு ஒரு சின்ன சிலை, அப்பத்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை, அப்படி கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டாப்ல. வேணா வந்து இங்க போட்டுக்கிறங்கடன். ஆனால் இவர்கள் எந்த பேருந்து நிலையமானாலும் ஐயா ஈவேரா பேர், ஐயா கருணாநிதி பேர், இதைத்தான் வைப்பார்கள். திராவிட அடையாளங்களை நிறுவிக்கொண்டே வருவார்கள். அவனுக்கு ஏதோ பிரச்சனை. அவனுக்கு வீரனா வீரத்தை பத்தி பேசுறதுனால வீரனை உள்ள போட்டு வந்துட்டாப்ல. திட்டமிட்டு மறைப்பார்கள். எப்படி மறைப்பார்கள்? நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலையினுடைய படையிலே 3 தளபதிகளின் உடன் பிறந்தார்களே. ஒருவர் கருப்பன் சேர்வை, இன்னொன்று குணாளன் நாடார், இன்னொருவர் பொல்லான். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பொல்லானுக்கு மட்டும் 10 கோடியில் சிலை நிறுவி திறக்கிறார். ஆனால் அந்த கருப்பன் சேர்வையும் குணாளன் நாடாரையும் ஏன் கண்டுகொள்ளவில்லை? தேவையில்லை. ஏன்? மானங்கட்ட தமிழன் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுவான். முடிந்து போனது. இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு நம்ம வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை அழகுமுத்துக்கோன் பேரை வைத்தால் இடிந்து விடுமா? இல்லை இங்கே இருக்கிற நம்முடைய செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பேரை வைத்தால் பேருந்து ஓடாதா? இல்லை விடுதலை பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி பேரை வைத்தால் பேருந்தெல்லாம் நகராதா? வைக்க மாட்டார்கள். ஏன்? தமிழனுக்கு எந்த பெருமையும் எந்த அடையாளமும் இல்லாமல் ஒழிக்க. தமிழன் உன்னை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட உன்னை திராவிடன் என்று சொன்ன போது நீ ஏமாந்து தலையாட்டி நின்றாய். அதனால் செத்தாய். என்ன அடையாளம் வச்சிருக்க நீ? உனக்கு என்ன இருக்கு சொல்லு, சொல்லு பாப்போம். நீ பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் செவலில் இருக்கிற நெற்கட்டான் செவலில் இருக்கிற அந்த சிலையை தவிர வேற எங்க அடையாளம் இருக்கு உனக்கு? அந்த இடத்தை விட்டு ஆராயங்கிற நகத்திலேயே அவ்வளவுதான். அவ்வளவுதான் உன் மரியாதை. நீ சாதியில மரவனா இருந்த, ஆனால் உணர்வுல மரவனா நீ எழல. அதனால அவன் பயப்படல. தேர்தல் வரும்போது என்ன, அந்த முன்னாடி நிக்கிறவனுக்கு காசு கொடுத்தா போட்டுருவான், ஓட்ட போட்டுருவான். அதனால நீ திட்டமிட்டு உன்னுடைய அடையாளங்களை இழந்து கொண்டே வருகிறாய். உனக்கு அந்த உணர்வு வரல.
பூலித்தேவனை பற்றி மணிக்கணக்கா கூட்டம் போட்டு பாராட்டி புகழ்ந்து பேசுவோம். என் பாட்டண்டா அப்படின்னு. என் பாட்டியை பத்தி பேசுவோம். எங்க தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தேவரை பத்தி பேசுவோம். தாத்தா காமராஜை பத்தி பேசுவோம். தாத்தா கக்கனை பத்தி பேசுவோம். பாட்டனார் அயோத்தியாசரை பத்தி பேசுவோம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுவோம். தாத்தா MC ராஜா பத்தி பேசுவோம். எல்லாரையும் பேசுவோம். ஒருவன் கூட, என்னரும் தமிழ் சொந்தங்களை ஒருவன் கூட எங்களை அழைத்து, என்னை அழைத்து, சிமான் நன்றாக பேசினேன், என் தாத்தா மூக்கையத்தவருக்கு கூட்டம் போட்டு 100ஆண்டு விழாவிலே பேசினேன், ஒருத்தர் கூட நன்றாக சொன்னீர்கள், வரலாற்றை எடுத்து வருங்கால தலைமுறைக்கு சொன்ன ஒருத்தர் கூட பாராட்டல. ஆனால் பாரதியை பற்றி ஒரு விஜில்ங்கிற ஒரு அமைப்பில் போய் 1 மணி நேரம் பேசினேன். உலகம் பூரா எடுத்து பாராட்டான். பாரதியை நல்லா பேசிட்டீங்க, நல்லா பேசிட்டீங்க. ஏன் அவன் உணர்வு சாகாம இருக்கு, உனக்கு செத்து பொறுத்து 100 ஆண்டு ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு தேவைப்படல. அவ பூலித்தவனுக்கு மரியாதை செய்ய வரமாட்டான். அவன் மருது வண்டிக்கு மரியாதை செய்ய கூட்ட வரமாட்டான். என் பாட்டி வேலுநாச்சியாருக்கு பாரு, நாளைக்கு போய் நாங்க கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம், எவனும் வரமாட்டான். ஏன் என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தவருக்கு மாலை வச்சுட்டா இந்த 3 சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புறான். இங்க போய் மாலை வச்சுட்டா கல்லரும் போட்டுருவான், மரவனும் போட்டுருவான், அகமுடையாரும் போட்டுருவான். அதனால பிரச்சனை இல்லை, இங்க ஒரு இடத்துல மாலையை போட்டா போதும்னு நினைக்கிறான். இப்ப எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்தில் மரியாதை செய்யவில்லை என்றால் ஓட்டு விழாது, வேலுநாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வராது என்கிற நிலையை உருவாக்குவதாண்டா எங்க வேலை. நீ வாடா இங்க. நமக்கு வரலாறு என்பது கிடையாது, மறைக்கப்பட்டுச்சு. என வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை எழுச்சியுற்று இருப்பாய். நீ தமிழன் தமிழனாக இருப்பாய். உனக்கு மொழி பற்றி இனப்பற்றி இல்லாது ஒழிக்க வேண்டும். உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே வாழவும் ஆளவும் முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை. மாமேதை மார்க்சிடத்திலே இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இதுதான் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவின் வரலாறுக்கு கொடுத்த விளக்கம். ஆனால் உன்னுடைய வரலாறு என்ன? என்ன சொல்லு. நம்முடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் மாடு இழுக்க திணறும்டா அந்த செக்கை. நீ பாத்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். அவர் சிறையில் இருந்த அறைக்கு பக்கத்திலே சிறையிருந்த மகன் நான் பார்த்திருக்கேன். நான் இருக்கேன். அந்த செக்கை இழுத்தவனை விட வல்லபாய் பட்டேல் பெரிய ஆளாடா? சொல்லு. போற்றப்பட்டிருக்காரா? சொல்லு பாப்போம். தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞர். சட்டம் படித்தவன் வெள்ளைக்காரனுக்கு முன்பு குற்றவாளியாக நின்றான்டா இந்த நாட்டின் விடுதலைக்காக. 47 ஆண்டுகள் சிறை. அதிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் போய் அவரை வரவேற்க போல, ஒருத்தம் போல சிறை வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஒரு பெருமகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற ஒருத்தன் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது, குஷ்டம் வந்து விட்டது. அதை போர்வை போட்டு மறைத்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தாத்தா கட்டி பிடிக்க போறார் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவாவை. வாங்க சிவா அப்படின்னு. என்னை கட்டி பிடிக்காதே பிள்ளைவாள் என்று சொல்றார். ஏன்னு கேட்கிறது, எனக்கு குஷ்டம் பெருநோய் வந்து விட்டது, தொழுநோய் வந்து விட்டது. இருக்கட்டும், அந்த நோய் எனக்கும் பற்றி வரட்டும் என்று ஆற தழுவிக் கொள்கிறார் நம்முடைய பாட்டன். அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று புறந்தள்ளினால் என் பிறப்பு பிழையாயிரும்டா, என் பிறப்பு பிழையாயிரும். பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன, செத்தா என்னடா, செத்தா என்னடா.
சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான். அவன்கிட்ட ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா, நீ மனித பிறப்பு தானடா, சாதி மரங்களை பாரோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டால், நீ ஈன பிறவி இழி சாதி நீதான். பாரதிய பாடிட்டா பிராமணிய தேசம் வந்துருது. அப்ப அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் என் பாட்டன் தாத்தா MC ராஜாவை பேசும்போது பறையர் தேசியம் வந்துருதா? இருக்குதா? பஞ்சமர் நிலத்தை மீட்போம் என்று போராடுகிறோமே, இது பறையர் தேசியம் வந்துருதா? தேவேந்திரகுல வேளாளர் என் சொந்தங்களை பட்டியலிருந்து தூக்குறா என்று போராடினால் இது தேவேந்திர தேசியம் வந்துருதா? எப்படி? கச்சத்தீவை மீட்டி எடு, என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடு என்று போராடினால மீனவர் தேசியம் வந்துருதா? என்னது? பாரதியை நீங்கள் புறந்தள்ள காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் பிராமணன். வேற ஏதாவது? வேற ஏதாவது? வேற ஏதாவது? ஆனால் அம்பேத்கர் சொல்றார், ஒரு சமூகத்தில், ஒரு சாதியில், ஒரு குடியில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று பார்க்க கூடாது. பிறகு அவனுடைய செயல்பாடு, அவனுடைய குணநலன்கள், அதை வச்சுதான் நீ உயர்ந்தவனா சிறந்தவனான் பார்க்கணும். இதே கருத்தை தான் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிறந்ததுனாலேயே பிறப்பை வைத்து ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காதே, அவனுடைய எண்ணத்தை அவன் செயலை வைத்து மதிப்பிடு. நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. பார்ப்பனன் பிராமணனாக பிறந்து விட்டான் பாரதி, புறந்தள்ளுகிறாய். அப்படி என்றால் அவன் தமிழை புறந்தள்ளுகிறாய். எப்படி? அவரை புறந்தள்ளிட்ட. சரி, இப்ப நாங்க எங்களுக்கு பென்னிக்குய்க்கு வந்து எங்களுக்கு முல்லை பேரியாற்றில் அணையை கட்டி கொடுத்தான். அணை கேரளாவுக்கு சொந்தமாயிட்டாலும் கூட நாங்க இன்னைக்கு பென்னிக்குய்க்கை போட்டுக் கொண்டிருக்கோம். கர்னல் பென்னிக்குய்க்கு மிதிவண்டி வச்சா பென்னிக்குய்க்கு மிதிவண்டி கடை, தேநீர் கடை வச்சா பென்னிக்குய்க்கு தேநீர் கடை, பிள்ளை பிறந்தா பென்னிக்குய்க்கு கருப்புசாமி, இப்படிதான் பிறக்குது. ஏன்னா நன்றி மறவா தமிழ் மக்கள். வெள்ளைக்காரன் அரசு தரல நிதி, வெள்ளைக்காரன் அரசு தரல. எங்க தாத்தா முத்து இருளப்ப பிள்ளை அங்க போற வழியில பாக்குறாரு, இந்த நீரை தேக்கி அணையை கட்டினால் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் போது அதுக்குள்ள வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு போது நாடு கட்ட முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? பென்னிக்குய்க்கு வந்து பாக்குறாரு, இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மதுரை, இந்த மாவட்டங்கள்லாம் வறண்டு கிடக்கிறத பார்த்து இங்க ஒரு அணையை கட்டணும்னு நினைக்கிறான். ஒரு திட்டத்தை கொடுக்கிறான், வெள்ளைக்காரன் காசு தரல, காசு இல்லைன்ட்டான். அந்த மகன் தன் சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு உரிய சொத்தை பிரித்து வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து அணையை கட்டுறான். அந்த அணையை கட்டுறதுக்கு அவனுடைய மனைவி 100-300 பவுனுக்கு மேல தங்க நகையை எடுத்து கொடுத்து, இதை வித்து இந்த பணத்தை வைத்துக்கொள், நீ புனிதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறாய், அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கு என்று எடுத்து கொடுக்கிறார். அந்த மகன் தன் சொந்த சொத்தை விட்டு விட்டு வந்து எங்களுக்கு அணையை கட்டி கொடுத்தான். இப்போது நாங்கள் இந்த பென்னிக்குய்க்கை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் என்று புறந்தள்ளுவதா, இல்லை உள்ளத்தில் வைத்து உயிருக்கு மேலாக போற்றுவதா? மான தமிழ் மக்களை சிந்தியுங்கள். தமிழின் மேலிருந்து பற்றின் காரணமாக தமிழை படித்து படித்து வந்த ஜி.யு. போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தான், தேவாரத்தை எல்லாம் மொழிபெயர்த்தான். பிறகு இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதி வைங்கள் என்று உயிர் நீத்தான். அவனை வெள்ளைக்காரன் என்று புறந்தல்லட்டா? ஜெர்மனியில் இருந்து மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தமிழின் மேல இருக்க பற்றின் காரணமாக வீரமா முனிவன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு தேம்பாவணி என்ற நூலை எழுதி தந்த அந்த பெருந்தகையை ஜெர்மானியன் என்று புறந்தல்லட்டா? எப்படி? இவர்களெல்லாம் புறந்தள்ளினீர்கள். ஆனால் திருக்குறளை அச்சில் ஏற்றி எங்கள் பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்த ஓலைச்சுவடி, அதை எடுத்து தமிழ் அச்சிலே
நூல் வடிவத்திலே மாற்றி தந்த பெருமகனார் எல்லீசை ஏன் போற்றல? ஆனால் இதற்கெல்லாம் மாறாக கால்டுவெல் போப்பை மற்றும் நீங்கள் போற்ற காரணம் என்ன? யாராவது சொல். அவருக்கு வணக்கம் அரசு நடத்துது, அவருக்கு சில காரணம் என்ன? பாரதி பிராமணன். கால்டுவெல் யாரு? உங்க பெரியத்தா மேனாடா இல்ல உங்க அத்தை மாமா மேனாடா? டேய், கேட்க ஒருத்தன் வருவேன்னு எவன் நீங்க நினைக்கல. யாரா இவன்? ஏன்னா அவன் திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறான். தென்னிந்திய மொழிகள், சவுத் இந்தியன் லாங்குவேஜ் திராவிடன் லாங்குவேஜ் தமிழை குறிப்பிடுறான். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுறான். அதுல இருந்து அந்த திராவிடம்ங்கிற சொல்ல நீ எடுத்துக்கிட்டு என்னுடைய பேரினத்தின் அடையாளம் தமிழ், தமிழன், அதை தள்ளிட்டு திராவிடத்தை செருகிற. கால்டுவெல்லே சொல்றாரு, இந்த சொல்ல எங்கிருந்து எடுத்த? திராவிடம்ங்கிற சொல்ல நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தேன். அதுலயே அந்த திராவிடம் இருக்கு. வடபுலத்திலிருந்து தென்புலத்திற்கு இடம்பெயர்ந்து நகர்ந்து வந்த பிராமணர்களை திராவிடர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் ஊவேசாமி நம்ம தாத்தாவை திராவிட சிசு என்பார்கள். ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் குறிப்பிடுவார்கள். பஞ்ச திராவிடர்கள் என்று பேர். விளையாட்டு வீரர் ராகுல் டிராவிட் அப்படின்னு அவர் இது பேரே வச்சுக்கிறார். ராகுல் டிராவிட்னு அவர் பேரே டிராவிட். நீ என்னுடைய அடையாளத்தை மறைக்க திராவிடன் கொண்டு வந்த. அது காரணம் என்ன சொன்ன? தமிழர் என்று இருந்தால் பிராமணன் நானும் தமிழர் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கியில் பகவன் எப்படி வருவானா? உள்ள நானும் தமிழன் தான் என்று இந்த இயக்கத்துக்குள் வந்துருவானா. அவன் தமிழர் என்று உள்ள வர்றான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது, ஏன்னா நான் தமிழர் இல்லை. இதுதான் பிரச்சனை. புரிஞ்சிச்சா? இதனால தான் சொல்றோம், திராவிடம் என்பதே தமிழன் அல்லாதவன் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதனாலதான் என்ன சொல்றான்? நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எனக்கு ஓட்டு போடாத, ஓட்டு போடாத. நாங்கள் தமிழர்கள் அறம், மானம், வீரம் இம்மூன்றும் உயிரென்ற வாழ்ந்த வீரம் மறவர் மக்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் எங்குடனில் எனக்கு ஓட்டு போடு. இது எப்படிப்பட்ட அறிவிப்பு? எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ, எவனுக்கு தமிழ் குருதி ஓடுகிறதோ அவன் என்னோட வாடா என்று அழைத்த என்னுடைய வீர பெரும்பாட்டி, வீர பெரும்பாட்டன்கள் மருதுவரை போல அந்த மண்ணில் இருந்து வந்த மகன் அவன் அறைகோள் விடுகிற எவனுக்கு தூய தமிழ் குருதி ஓடுதோ அவன் வாடா என்னோட எல்லாம் போட, எவனோட போட. ஓட்டா போடு, போடலைன்னா போ. நான் நிறுத்துற மறவர், நான் நிறுத்துற தேவேந்திரர், பிரபாகரன் மகன் நிறுத்துற நாடார், பிரபாகரன் மகன் நிறுத்துற கோணர், பிரபாகரன் மகன் நிறுத்துற முத்தரையர், பிரபாகரன் மகன் நிறுத்துற மீனவர். இதுல எந்த மீனவனை நீ தேர்வு செய்ய போற? இல்ல எந்த கோணாரை, எந்த நாடாரை, எந்த மறவரை, எந்த தேவேந்திரர் கூட நீ நிக்க போற? ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற மறவரோடவா தேவேந்திரோடவா? பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவர் கூடவா தேவேந்தர் கூடவா கோணாரோட? யாரோட நிக்க போற? சொந்த பிள்ளையோடவா வந்தவரோடவா? யாரோட நிக்க போற? நின்னு நின்னு 1000-500க்கு வித்து அந்த காசை வாங்கி வாங்கி எங்களுக்கு வாக்கரிசி போட்டு கொன்னு முச்சந்தில நின்று கத்த விட்ட. இதே உன் மகன் அரசியலில் இருந்தால் இப்படி வீதியில் நின்று கத்தக்கூடிய நிலையில் என் பாட்டியினுடைய வீரம் இருக்குமா? 15 நிமிடம் செயற்கை நுண்ணறிவில ஒரு படத்தை போட்டு காட்டினேன். இதெல்லாம் வரலாறு. இதையே 2 பாகமா நான் என் தம்பி துறை சொன்ன மாதிரி மானாமதுரை போர்க்காட்சி மட்டுமே ஒரு படம்டா எடுத்து போட்டனா என்னடா? எத்தனை பாகுபலி, எத்தனை பிறகு காற்று, எத்தனை பேர் எடுக்க முடியும்? ஒவ்வொரு பாட்டன் பூலித்தவனா, அழகுமுத்து கோணா, மருது பாண்டியா, தீரன் சின்னமலை எல்லாம் காப்பியங்கள், வரலாற்று பெரும் காப்பியங்கள். விட்டு போயிருவேன் நினைக்கிறியா? நான் வென்று வந்து அரசு திரைப்படம் தயாரிக்க முடியாது. இந்த படத்தை நானே தயாரிப்பேன். ஏன்னா உனக்கு படிக்கிற பழக்கம் இல்ல, பாக்குற பழக்கம். படம் பார்த்து கெட்டு போனேன்.
அதனால நானும் உனக்கு படம் காட்ட ஆரம்பிக்கணும். வேற வழி என்ன இருக்கு? நீ புறக்கணிக்கப்படுவ, வரலாற்றில் உன்னை புறக்கணிப்பான். உன்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் உன்னை வீழ்த்திருச்சு. நாம் அண்ணல் அம்பேத்கர் அறிவாசானை போற்றுகிறோம். எல்லா இடங்களிலும் அண்ணல் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை வைத்து நாம் போற்றுகிறோம். அதற்கு முன்னவர் நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதர். அவருடைய சிந்தனையில் பல ஒற்றித்தான் அண்ணல் அம்பேத்கர் சிந்தித்திருக்கிறார். இட ஒதுக்கீடு என்பதை ஏற்கலைங்கிறார், சம உரிமை என்பதையும் ஏற்கலைங்கிறார். காரணம் என்ன? நீ பங்களாவில் வாழ்கிறாய், மாளிகையில் வாழ்கிறாய், நான் குடிசையில் மண் குடிசையில் இருக்கிறேன். 2 பேருக்கு சம உரிமைனா அப்படி? நீ பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்று வருகிறாய், நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வர்றேன். 2 பேருக்கு சம உரிமைனா எப்படி? நீ 3 வேளை சாப்பிட்டவன், நான் 1 வேளை உணவுக்கே போராடிக்கிட்டு இருக்கிறவன். 2 பேருக்கு சம உரிமைனா எப்படி? அப்ப என்ன பண்ணு? உரிய உரிமை, உரிய பங்கு கொடு. அப்ப ரொம்ப நாள் படிச்சிருக்கேன், எனக்கு அதிகமா கொடு. அதான்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை முதன்முதலாக இந்த மண்ணிலே சிந்திச்சு பேசியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதர். அதுக்கப்புறம் தான் அண்ணல் அம்பேத்கர் அதே கோட்பாட்டை வலியுறுத்துறோம். எத்தனை இடத்துல அயோத்தியாசர் பண்டிதருக்கு நினைவிட வச்சிருக்கடா, செலவு வச்சிருக்கடா? எத்தனை இடத்துல தாத்தா ரத்தமலை சீனிவாசன் நீ போற்றிருக்க, எம்.சி. ராஜா போற்றிருக்க, எங்க போற்றிருக்க? ஐயா ராமசாமி ஐயா ஈவேரா வந்து தான் படிக்க வச்சார். நீ நம்ம தாத்தா ரத்தமலை சீனிவாசன் வேண்டா படிக்க வச்சது, எம்.சி. ராசா வேண்டா படிக்க வச்சது. ஐயா ஈவேராவுக்கு அருகிலே உட்கார்ந்திருந்த பேரறிஞர் என்கிற பெருந்தகை அண்ணா அவரை படிக்க வச்சாரா? அவர் முதுகலை எம்ஏ தானடா, முதுகலை படிச்சிருந்தாரு. அருகில் இருந்த ஐயா நெடுஞ்செழியனை படிக்க வச்சவன் யாரா? அருகில் இருந்த ஐயா அன்பழகனை படிக்க வச்சது யார்? ஐயா ஈவேரா இல்ல, நம்ம பாட்டன் அண்ணாமலை செட்டியாரா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். சும்மா நீ சொன்னது நம்பிடுது. அவர் தான் படிக்க வச்சார், அவர் தான் பண்ண. ஒரு உண்மையை நீ உணர்ந்துக்கடா, இவங்க குடிக்க வச்சவங்க, படிக்க வச்சவன் நம்ம தாத்தா காமராஜரா. ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் குடிக்கும் போது இடிஞ்சு விழுந்து ஒரு குடியாரன் ஜத்தான்னு பார்த்திருக்கேடா? ஆனா படிக்க போகும்போது பள்ளிக்கூட இடிஞ்சு விழுந்து மண்டையில் விழுந்து செத்து போதடா. என்னடா சொல்ல வரானே? அரசு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்பாதையே செத்து போயிடும் கட்டடம் இடிஞ்சு, அதனால தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்றான்டா. இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி முறை. இது திராவிட மாடல். இதுல 2.0 இந்த மாடலே பழைய உத்து போன மாடலா இருக்கு. இதுல 2. அதுல ஈரோட்டு கடப்பாறைன்னு ஒருத்தர் தூக்கிட்டு வரப்பல, அதை நாங்க ஈயம்பு தலை பேர்ச்சம்பளத்துக்கு போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு தெரியாம அவர் தூக்கிட்டு வராப்புல. ஏய் போய கொலவெறியோட ஓடி வந்து 500-600 ஆண்டுகள் பசி கனவு. பல 100 ஆண்டுகளாக உரிமை இழந்து உணர்வை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவு, அதை வென்றே தீர வேண்டும் என்கிற லட்சிய வெறி. அதனாலதான் எங்க பிள்ளைகளுக்கு இதை பேசுறோம். வேலுநாச்சியார பேசிட்டா ஓட்டு போடு, போடாம போ. ஆனா அவ பேரனா பிறந்த எனக்கு ஒரு பிறவி கடமை இருக்குவாரு, அதுக்காக பேசுறேன். இவ யாரா கேட்பாங்க? யாரு கேட்பா? உன் முன்னவன் உன் உடன் பிறந்தவன் இந்த மகனை விட்டால் எவன் கேட்பான்? எவன் கேட்பான்? விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர், அவனுக்கு பாரத ரத்னா விருதை நீ கூப்பிட்டு கொடுக்குற, கேட்டு கொடுத்தியா, கூப்பிட்டு கொடுக்குற. ஆனால் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது வாழும் வேலும் என்று போராடி என்கிறது முன்னவர்கள் யாருக்காவது நீங்க கொடுத்திருக்கியா? இல்ல, வீடு அது வேணாம். ஆனால் செக்கெடுத்த செம்மல் கப்பலை ஓட்டிய ஒரு மான தமிழ் மரவணியன் பாட்டன் வஉசிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தியா? அவன் ஆப்கானிஸ்தான் விடுதலைக்கு போறான்னா தரல. இந்த நிலத்திலே ஒரு விடுதலை பாவலன், அவனை போல பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை என்ற விடுதலை பாவலன். நீ சுதந்திரம் அடையலடா, அவன் அடைஞ்சான். என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை
கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே என்று கவியரசு கண்ணதாசன் நம்முடைய பாட்டன் பாரதியை புகழ்றான். விடுதலை அடையல, அவன் அடைகிறான். கொடி உனக்கு உருவாகல, அவன் கொடி ஏத்துறான். தாயின் மணிக்கொடி பறக்குது வாரின்றான். எப்படி அதை தாழ்ந்து வணிந்திட வாரி இருங்கிறான். அந்த விடுதலை பாவனனுக்கு நீ பாரத ரத்னா விருது கொடுத்து பாராட்டினியா? இல்ல. 4000 நாட்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர் என் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு கொடுத்தியா? நாங்க போய் கேட்க வேண்டியது இருக்கு. நான் கேட்டு பிச்சையா? அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? அந்த விருதால எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, நீ எவனுக்கோ கொடுத்துட்டு போ. அப்ப என்ன பண்ணுவ? அவன் பேரன் அரசமையும் போது தமிழ் தேசிய ரத்னா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம், தமிழ் தேசிய பவளம் என்ற பெருமைகளை கொடுத்து போட்டு இன்னைக்கு சாதாரண மகனா இது என்ன ஊரு? செய்துங்கநல்லூர்ல இருந்து பேசுறதுனால இல்ல. நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பெரிய மாநாடு மாதிரி போட்டு என் பாட்டிக்கு பேசணும்னா என்ன பண்ணுவேன்? நீ பேசாம போயிடுவேன் நினைக்கிறியா? அதானிக்கு துறைமுக இதை கொடுத்தாப்ல விண்ணூர்தி நிலையத்தை மகாராஷ்டிரால. அந்த அரசு என்ன செஞ்சது? அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்னே மராட்டிய மன்னன் வீர சிவாஜி பேர் சிலை வச்சுட்டான். 8 நாள் தான் சண்டை போட்டிருக்காரு வெள்ளக்காரனை ஏத்து. அவனை வீரன் என்று நீ வரலாற்றில் பதிவு செய்து என்னை படிக்க வைக்கிற. 8 மாதங்கள் சண்டையிட்டவன் என் பாட்டன் மருதுபாண்டி. 8 ஆண்டுகள் சண்டையிட்டவர்கள் மான மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார். அவளை என்ன பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வரலாற்றில் என்னை சிறுமைப்படுத்தி விட்டாய். என் பாட்டி வேலு நாச்சியாரை தென்னாட்டின் சான்சிராணி என்று குறிப்பிட்டிருக்காய். மணிக்கர்ணைங்கிற பெண் பிறப்பதற்கு முன்பே 85 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த வீர மரத்தி என்னுடைய பாட்டி வேலு நாச்சியார். அப்படி என்ன பண்ணிருக்கணும்? சான்சிராணி எழும்போது வடநாட்டின் வேலு நாச்சியார் என்று எழுதியிருக்கணும். ஆனா நீ என் பாட்டியை தென்னாட்டின் சான்சிராணின்னு எழுதுற. இது என்ன மாதிரி என்னை சிறுமைப்படுத்துற? எப்படி? அந்த கிட்டூர் ராணியும் இந்த சான்சியும் இவ 85 ஆண்டு, அவன் 45 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டி பிறந்து இறந்துறாங்க. இந்த கிட்டூர் ராணிக்கு இவர்கள் எல்லாம் சொந்தமா குழந்தை இல்ல, ரத்த உறவு இல்ல. அதனால வாரிசு உரிமைக்கு வெள்ளக்காரன் வந்து ரத்த சொந்தம் இல்லைன்னா முடிசூட விட மாட்டான். இளவரசர் இளவரசி பட்டம் கொடுக்க விட மாட்டான். அப்ப சான்சி ராணிக்கு குழந்தை இல்ல, வளர்க்கிற ஒரு மகள் தான். அந்த வாரிசு உரிமைக்காக போரிட்டவர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் இந்த நிலத்திலே மண்ணின் விடுதலைக்காக போரிட்டவள் ஒரே ஒரு மகள் தான் எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். இப்படிதான் நீ ஒவ்வொரு வரலாற்றை மறந்து திரிவ. அந்த அம்பேத்கரை போற்றோம். அதே அளவிற்கு மகாராஷ்டிரால பிற மாநிலங்கள்ல நம் பாட்டன் ஏத்திதாசரே ரெட்டமலையோ எம்.சி. ராஜாவை போற்ற மாட்டாங்க. ஆனால் நம்மளாவது போற்றணும்ல. என் பாட்டன் வ.உ.சி.யை பிற மாநிலத்தான் போற்ற மாட்டான். ஆனால் சொந்த மண்ணின் பிள்ளைகள் நாம் என் பாட்டனை போற்றணும்ல. ஏன்? இது பிறவி கடமைடா. மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒவ்வொரு மகன் மகளிருடைய பிறவி கடமைடா. அதை கவனிச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளைகள் படிக்கணும், வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை தெரிந்து கொள்ளும் போதுதான் எழுச்சியுற முடியும். நான் யார் தெரியுமாடா அப்படின்னு, நான் யார் தெரியுமா அப்படி நிக்க முடியும். ஏன்னா உனக்கு வரலாற்றை படிப்பிக்க இன்னைக்கு கல்வி இல்லை, கல்வி முறை இல்லை. உன் பாடத்திட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இல்லை. அதான் இங்க அதனாலதான் சொல்றேன், திட்டமிட்டு நம்முடைய இணை அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. எப்படின்னு அழிக்கப்படுறான்? 4ஆம் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமகன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். சொந்த கட்டிடங்களை மக்கள் பணிக்காக விட்டுக் கொடுத்த பெருந்தகை நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். நம்முடைய பாட்டனார் வ.உ.சி. கப்பல் வாங்கும் போது நன்கொடையாக 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுத்த பெருமகன் வள்ளல் பாண்டித்துரை தேவர்.
அங்கே நூலகம் மதுரையிலே கட்டியிருக்கார்கள், படிப்பகம் 100 கோடிக்கு மேலே செலவழித்து. அந்த படிப்பகத்திற்கு ஏன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்கல? அப்ப மறைக்கிற. அங்க யார் பேரை வைக்கிற? அங்க ஐயா கருணாநிதி பேரை வைக்கிற. பல 100 கோடி போட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வளாகம் நாங்க கேட்கல. நாங்க சவுக்கு கட்டையை கட்டி ஓட விடுவோம், தேங்காய் நாரை போட்டு ஓட விடுவோம், அதே போதும். அதுக்கு அனுமதி தான் கேட்டோம். அங்கே பல 100 கோடியை போட்டு ஜல்லிக்கட்டு வளாகம் கட்டுறீங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? மாடுபிடி வீரரா? இல்ல மாடை பிடிச்சி குத்து வாங்கினாரா கொம்புல? இல்ல என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு. ஒரு அரிய பெருமகன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன். எங்க தாத்தா தெய்வ திருமகன் கூட தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் தான் தலைவராக இருந்தார். அவர் உருவாக்கிய தேவர் தந்த தேவர், அவர் உருவாக்கிய மகன் என் தாத்தா முக்கியத்தவன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தார். 2 முதலமைச்சர்களை தற்காலிக சபாநாயகர் அந்த பதவி பிரமாணம் எடுத்து வைத்தார். அந்த பெருமகன் பெயரை நீ அந்த ஜல்லிக்கட்டு வளாகத்தை வைக்க கூடாதா? வைக்கலாம். ஏன் வைக்கல? வைக்க மாட்டேன், எனக்கு பெருமை வந்துடும். அம்மா மணியம்மை பேர்ல மகளிருக்கு கல்லூரி வச்சிருக்கியே, மகளிர் குலத்தினுடைய மாணிக்கம் மணிமகடம் என் பாட்டி வேலுநாச்சியார் பேர்ல ஒரு மகளிருக்கு கல்லூரி வச்சிருக்கியா? பல்கலைக்கழகம் வச்சிருக்கியா? வைக்க மாட்டா. ஆனால் அது நடக்கும். என்னைக்கு? அவ பேரன் அரியணையில் அமர்கிற போது, அவ பிறந்த மண்ணிலே பெருங்காம நல்லூர் போரே மாண்ட மாயக்கால் என்ற வீர மரத்தி அவள் பேரிலே உசிலம்பட்டிலே சட்டம் படிக்கிற கல்லூரி மகளிருக்கு தொடங்கும். நீ மறைக்க முடியாது. ஏன் மறைக்க முடியாது? நெருப்பை குப்பையை போட்டு ஒருபோதும் மூட முடியாது. தன்மானமிக்க தமிழர் இன எழுச்சியை எந்த கொம்பன் அழுந்தெடுக்க முடியாது. ஏன்? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கிற போது யாவனும் எதிர் நிற்க முடியாது. இது அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி எழுச்சி விட்டு கர்ச்சித்து சிரித்து சீறி கொண்டு வருது, யாவனும் குறுக்க நிற்க முடியாது. தற்காலிகமா எங்கள் வெற்றியை தடுத்து 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 மறைச்சு மறைச்சு வரலாம், ஆனா உறுதியா வெல்லுவோம். எவனுமே நினைக்கலையே 8 விழுக்காடு பெற்று 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியா வருவார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார். எவன் நினைக்கலையே? இவன் எண்ணும் போது கருத்து கணிப்பு மற்றவையிலே வைப்பான். இப்பவும் மற்றவையில தான் வைப்பான். நாங்க அதை பத்தி கவலையே படுறதில்லை. நீ என்னைக்கிடா நாங்க வளரும் சொன்ன உன் கருத்து வெங்காய கருத்து. நாங்கள் அடுத்தவன் கருத்துக்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல, மக்களின் நலனுக்கு வேலை செய்கிறவர்கள். தமிழ்குல பெண்களுக்கு நமது பாட்டியை படிக்கும் போது நம்முடைய அப்பத்தா நம்முடைய முன்னவள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு திமிர், ஒரு நிமிர்வு. அதை பார்த்துத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் என்கிற மக்கள் ராணுவத்திலே சரிபாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து படையை கட்டினர். பார், ஒரு மகள் அவளே எத்தனை படைகளை பிரித்து தலைமையேற்று நடத்தி வென்றிருக்கா பாத்துக்க. அவருக்கு எவ்வளவு உறுதி இருந்திருக்கணும் உள்ளத்துல. அந்த பரம்பரை வீரம் நமக்கு என்ன செத்தா போச்சு? அவ வழி வழியே அவ வம்சத்துல வந்த பிள்ளைகள் தானே நாம. அது இல்லாம போயிருச்சா? எப்படி? நீ இப்படி பாரு, நம்ம பாட்டியை தன் அரசியை காட்டி கொடுக்காமல் வெள்ளைக்காரன் வாளில வெட்டுண்டு துண்டா விழுகிறார். உடையால் துடியாமல் நம் பாட்டியை நம் அரசியை காட்டி கொடுக்காமல் மாண்டு போனாலே என்று மறவர்குல மக்கள் அந்த பகுதியிலே நம் பிறந்த மண்ணிலே கொல்லங்குடியிலே இருக்கிற நம் உறவுகள் எல்லாம் அந்த பெண்ணை வெட்டு உடையால் காளி என்று வைத்து இன்றும் குலதெய்வமாக போற்றுகிறோம் என்றால், பாட்டியை காட்டி கொடுக்காத ஒரு பெண்மகள் உடையாலே நம் குலதெய்வம் என்றால் நம் பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம்டா. அவளை ஏண்டா நீ போற்றல்?
அவன் போட்ட மாட்டான். இப்ப நான் கத்துறதுக்காக ஓட்டலாம் அவனுக்கு போயிருமோன்னு வேணா ஏதாவது பண்ணுவானுங்க. புரியுதா? அதனாலதான் என் தம்பி சொல்றல, நம்ம எச்சில் இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொல்றது முதல்ல நம்ம தான். கொடியை கூட வேற வண்ணத்தில் வடிவமைக்க முடியல, அதே சிவப்பு மஞ்சள் தான். தூய சக்தி. அதனால என்ன, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி, பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. ஒரு கொடுமை கொடுமை. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா, நடிகை பின்னாடி போய் சுத்தாதீடான். யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளன். அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு பெலுக்குதுன்னு அவன் நாடா, அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான். இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல, நம்மளை கேட்கிறாப்ல. இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டவரு, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து, உன்னைய பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னைய சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுது. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிறவங்க. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடலையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசி மகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாருடா. அத உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அது சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழ இல்ல, செத்துட்டான். திட்டமிட்டு உன் தாய்மொழி அழித்து விட்டார்கள். உன் தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிற நிராகரிக்கப்படுகிற இடத்திலே உன்னுடைய குரல் வலை நெரிக்கப்படுது. அதனாலதான் தேடி தேடி எமது இன முன்னோர்களின் வீர வரலாற்றை, அருமை பெருமைகளை எடுத்து எடுத்து எங்களுக்கும் பின்வருகிற இன்னொரு தலைமுறைக்கு கடத்த காரணம் இதுதான். இப்ப என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பாட்டியோட வரலாறை போய் தேடி படிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் நம்ம இனத்திலே பிறந்திருக்கிறாள் என்று போற்ற தொடங்குவார்கள். யார் யாரையோ தெய்வம்னு வழிபடுறீடா, யார் யாரையோ. போற்றத்தக்க ஒரு பெருமகள் நம்முடைய குலத்தில் நம்முடைய இனத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதான் என் தம்பி சொல்றான். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்லுவேன், வென்று வருவேன். அவள் பேரன் சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்பு மிகப்பெரிய என் பாட்டி சிலையை வைத்து, வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று பெங்களூர்ல அவன் கெம்பே கவுடா என்கிற அவன் மண், அவன் மண்ணின் மகனை முன்னாடி சிலையா வச்சிருக்கான். நான் என் பாட்டியை வைக்கிறேன். என்ன பண்ண போற? வாப்பேன், என் பெருமைகள் என் பெருமையெல்லாம் நிறுவுவேன். என் பாட்டை வஉசிக்கு இங்க துறைமுகம் இருக்கு, ஒரு பேர் வச்சிருக்கேன், வஉசி துறைமுகம். அதுல இந்த துறைமுகம், இந்த விண்ணூர் நிலையத்துக்கு என் பாட்டன் பூலித்தேவன் சிலையை வச்சு வைப்பேன். இன்னொரு இடத்துக்கு என் பாட்டன் அழகுமுத்துக்கோன் சிலையை வச்சு வைப்பேன். இந்த சிலையெல்லாம் எங்க வைக்க, தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன். ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன். ஏன்? எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் சொன்ன மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இத முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினைச்சு
இந்த தரித்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வமாக்கிடுவான். அதனால என்ன பண்ணுவேன், எங்கன நொறுக்கி எந்த பக்கத்தில் சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது. கதை முடிச்சு. நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கல நீ. நான் செய்வேன், உறுதியா செய்வேன், நீ நம்பு. நான் செய்ய வேண்டியதில்ல. என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் கடப்பாறையோட வருவான் அங்கங்க. நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்ப இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிறியா? இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசுப்பி போகுது. நான் சொல்லல. இப்ப கடற்கரைகளுக்கு சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல. அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான். அவன் மாலை கடப்பாறை மண் வச்சுதான் எடுத்துக்கிட்டு வருவான். நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம், இங்க இவன் பேத்துக்கிட்டு இருப்பான். எப்படி? நீங்க பாரு, என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒவ்வொரு வீரனை உள்ள போட்டு அவங்க படுத்துற பாடு. இவங்க எவ்வளவு தூரம்டா நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதா இருந்தா. சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்க. சரித்திர வீரனை போற்றாம, வீர மரத்திய போற்றாம, வீர பெருமக்களை போற்றாம, சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவன வீரன் நட்டுக்கிறது. தமிழன் வீரம்டா, வீரன். இதை விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா? முடியுமா பாரு. எப்படியாவது நம்ம வென்று ஆகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல தயவு செய்து எங்களை சாதி மதம் பாத்துறாத, பார்த்தா போடாத. இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்கான், போடாத போடாதடா. எங்க கோட்பாடு ஒன்றுதான். எங்களுக்கு சாதி இருக்கா? இருக்கு. என்ன சாதி? விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி என்ன பண்ணால நம்ம பாட்டேன் பாரதி. அந்த தமிழ் சாதி நாங்கள். ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள், ஓர்குடி மக்கள் தமிழ் குடிமக்கள். எங்களுக்கு தேவரும் ஒன்றுதான், தேவேந்திரம் ஒன்றுதான், நாடாரும் ஒன்றுதான், கோணாரும் ஒன்றுதான். ஏன்? அவன் தாய்மொழியும் வாய்மொழியும் என் தாய்மொழி வாய்மொழியும் ஒன்று. என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், எல்லோரையும் ஆறத் தழுவி நேசிப்பவள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவள், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய என் மொழி அருகில் இருக்கிற என் அண்ணன் தம்பியை பகைக்க சொல்லி தருமா? எப்படி பார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிறான் பாரதி. அவனை பகைவன் என்று கற்பிக்கிறான் திராவிடன். தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறான் நம்முடைய பாட்டன் வைகுண்டர். அவனை போற்றானாடாவன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்றான் வள்ளலார் பெருமகன். பயிர் வாடிடுச்சுன்னு உயிர் வாடி நின்று காண்டா நம்ம பாட்டேன். அவனை போற்றானா? போற்றானா சொல்லு. அக்ரஹாரத்தில் இருந்த பாரதி கண்ணனையும் பாடினான், காளியையும் பாடினான், கர்த்தரையும் பாடினான், ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான். அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு ஐயரை சொல்ற அக்ரஹாரத்தில் இருந்து பாரதிய தலைவனா சொல்லு. எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்கொலை கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்கொலைகள் தவிக்கொண்டு திரிகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என்னினும் இளைய என் உயிர் தம்பிதங்கைகள், திரும்ப திரும்ப என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம்.
சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம். எங்கள் கொள்கை நிலைப்பாடு சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய். சாதி மத உணர்ச்சியிலிருந்து நீ வெளியேறவில்லை என்றால் நீ தமிழன் என்கிற இன உணர்ச்சி உனக்கு பிறக்காது. நல்லா கொஞ்சம். அதனால இதுவரை செஞ்ச பிழை விடு, இனிமேலாத அந்த தவறை செய்யாதீங்க. உங்க பிள்ளைகள் பிரபாகரன் மகன் என்னை தவிர இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒற்றை மகனாக நின்று இந்த படையை கட்டி தோத்து இழுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா, அரை விழுக்காடு வாக்கு பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கிறேன்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு பேரம் பேசியிருப்பான். நான் சமரசம் செஞ்சிருக்கேனா? இல்லை. ஏன்? எனக்கு 4-3 சீட்டை தந்து இல்ல, நாட்டை தரணும். ஏன்? என் கனவு பெருசு. என் நாடை இப்படி மாற்ற வேண்டும் என்கிற கனவு. யாருடைய கனவு? என் முன்னவன் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு கனவு, ஒரு கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து ஆண்ட மறவர் கூட்டம். அந்த அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லோருக்குமான உரிமை. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிக இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இந்த ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? உலகம் திரும்பி பார்க்கிறது போல கல்வியில் மேம்பட்ட, மருத்துவத்தில் மேம்பட்ட, பசி என்ற சொல்லே இல்லாத ஒரு தேசம் தமிழர் நாடு. நீ சிரிச்சுட்டு தான் நினைக்கிற, நீனு சொல்லிட்டே இருப்பான்னு. நான் வந்து அமர்ந்த உடனே என் மீனவனை கைது பண்ண சொல்லிடுறாப்பா, 2 தொற்ற சொல்றாப்பா, அவனை தொற்ற சொல்ல பாப்பா. அவனுக்கு தெரியும் அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் யாரோடைய மகன்னு தெரியும். என் தலைவன் அந்த காட்டுக்குள்ள துவக்கோட நிக்கிற போது ஒரு மீனவன சிங்கள ராணுவம் தொட்டுச்சாடா? அப்ப இந்த நாட்டு குடிகளை பாதுகாத்து நின்ற காவல் தெய்வமா நம் தலைவன் நின்றுருக்காங்கிறதுக்கு சான்று. அவன் இல்ல ஆடுறான். இப்ப அறிவுல, வீரத்துல, மானத்துல, கருத்துல எதிலையுமே உங்கள் பிள்ளைகள் குறைந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு கை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்துங்கள். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டலைன்னா நீங்க கேளுங்க. உலகத்தில் 5 நாடுகள் தான் கல்வியில் சிறந்திருக்கு. தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி தமிழர் நாடு கல்வியில் சிறந்து விளங்கலைன்னா என்னை கேளு. அப்புறம் கேளு. வேலை இல்ல என்கிற சொல்ல இல்லாத ஒழிப்பேன். எதுக்கு ஓடி வருவான், ஆடி வருவான்? நம்ம வெற்றியை போற்றுவதற்கு ஓடி வருவான், ஆடி வருவான், ஆடி வருவான். அதன் பேரை வெல்லும் போது வேலை எடுத்து காவடி எடுத்து ஆடுவான் பாரு. அப்ப என் பக்கத்துல அவனா ஆடுவான். திரும்ப திரும்ப சொல்றேன் பாரு, என் பாட்டன் பாரதி அவன் பாடியதெல்லாம் நடந்திருக்கு. விடுதலை அடையல, விடுதலை அடைஞ்சிட்டேன்றான், அடையுது. கொடி ஏத்தல, கொடி ஏத்திட்டேங்கிறான், ஏத்துறான். மாநிலம் பிரிக்கல, பிரிச்சுட்டான். அவன் பிரிச்சு வணங்கிட்டான், பிரிச்சுட்டான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, வச்சுட்டான். இதெல்லாம் அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அவனே சொல்றான், தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா. கர்ம விளைவுகள் எல்லாம் நாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். நம்ம உண்மையிலே தர்மம் வெல்லும். இதுதான் என் தலைவன் என்ன சொல்றான், நாம் சாகலாம், தோற்று போகலாம், சாதாரணமானவர்கள்.
சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை, சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. சத்தியம் சத்தியமாக வெல்லும். நாம் ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம். ஏன்? சத்தியத்தின் மக்கள், சத்தியத்தின் பின்னால் நிற்கிற மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறார். அதேதான் என் தாத்தா தெய்வ திருமகன் சொல்றார். திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான்டா. யாருடைய திருவருள்? வள்ளலாருடைய திருவருள். அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அது ஆட்சி மொழி, பேச்சு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லா மொழியாகும். என் தாய்மொழி ஏறும். இந்தியாவையே என் தமிழ் ஆளும். ஏன்? உலகத்தையே ஆளுங்கிறார். அதற்கு அவனுக்கு உலகம்மை என் தாய் மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகன் அகத்தியருக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறாரு. எந்த தமிழ்? இந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. பாலை விற்பது போல தண்ணீரை வித்தார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள். அடுக்ககம் பிளாட்ஸ் வாழ்கிறார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்றார்கள், விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்த போது நீ ஊமையாக இருந்தால் உன்னை தேசியவாதி, ஜனநாயகவாதி என்று சொல்வார்கள். நீ உரிமை என்று பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்று சொல்வார்கள். இப்ப நம்மளை சொல்றாங்க உரிமை என்று பேசும்போது இனவெறிய, பிரிவினைவாதி, ஆண்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன் எல்லாம் சொல்றான் பாரு. இவர் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தன் வருவான்டா, அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறும்டா, தமிழ் அவனுக்கு துணை நிற்பான்னு சொன்னார்ல, அது இந்த பேரம் தான். இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இந்த தம்பி துறை சொன்ன மாதிரி இத்தனை முன்னோர்களினுடைய ஆன்மா, இவர்கள் சுவாசித்து விட்ட மூச்சு காற்றை நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால் அது நடக்கும். என்னுடைய பேராசிரியர் பெருமகன் எனக்கு தமிழறிவு பூட்டிய, தமிழ் பால் ஊட்டிய என் ஆண் தாய் பரமசிவம், அவருடைய மாணவன் நான். அவருக்கு வணக்கத்தை பெருமிதத்தோடு செலுத்துகிறேன். அவருடைய தமிழள்ளி விளையாடுகிறேன் தமிழர் நிலமெங்கும். அவன் சொல்றான், பாரதியாரை பற்றி எங்க அப்பா நல்லைக்குன்னு தான் பேசுவாங்க. அவர் சொல்றாரு, நாங்கள்லாம் அதுக்கு எதிர் முகாமில் இருந்தோம், திராவிட இயக்க சிந்தனையில பாரதிதாசனை போற்றி கொண்டிருந்தோம். அப்புறமா நான் பாரதியை ஆழ்ந்து படிக்க தப்பன்ட்டோன்னு தோணுச்சு, ரொம்ப படிக்க ரொம்ப தப்பன்ட்டோன்னு தோணுச்சு, அப்புறம் ரொம்ப படிக்க முட்டாள்தனம் பண்ணிட்டோன்னு தோணுச்சுன்னு அவர் மாணவன் எனக்கு படிப்பிச்சு அப்படி படிச்சுப்பாரு. இப்ப அதனால என்ன பண்றான், பாரதி உன் செருப்பை வைத்து இவங்களை வெளுக்கிறண்டான்னு போட. எப்படி நாம பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையெல்லாம் இடிப்பேன்னு சொல்லல, திராவிட குட்டியச்சவர் தகர்ப்பு இடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீயா கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கிற? கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? உங்க ஐயா, நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உன்னால? சீமான் ஈவேராவை எதுக்குறான், நாம் தமிழ் கட்சியில் எதுக்குறான், அவனுக்கு ஓட்டு போடாதீன்னு மேடையில் பேச முடியுமா உன்னால? பேசுவியா? ஏன் ஒத்த ஓட்டு விடாது. இங்க எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது. யாருக்கு? காந்திக்கு மட்டும்தான் ஓட்டு. அப்படிதான் வச்சிருக்கான். காந்திக்கு இல்லாத ஓட்டு இந்த மான தமிழ் பிள்ளைகளுக்கு, பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்? மாற்றத்தை விரும்பிய மக்கள், நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பிய மக்கள், பன்னெடுங்காலமாக துன்ப துயரங்களை தூக்கி சுமந்த வந்த மக்கள், எளிய மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள். சிறந்த ஆட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும். கேடுகட்ட பணநாயக முறை ஒளிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, தீய ஆட்சி முறை ஒளிந்து தூய ஆட்சி முறை மலர விரும்பிய மக்கள் இந்த பிள்ளைகளை தேடி தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் இன்னும் வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? மாற்றத்தை விரும்புகிற மக்கள். மத்தவனா காந்திக்கு தான், 500 ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் ஓட்டு. இவன் எவனுக்கு ஓட்டு கிடையாது. ₹1 கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கி காட்ட சொல்றா. 36 லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு, 30,000, 22,000, 28,500, 25,500 இந்த வாக்கை ₹1 காசு கொடுக்காமல் பெற்றிருக்கோம் என்றால் இந்திய பெருநிலத்திலே மதிப்புமிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான்.
அதனால நடக்க இருக்கிற தேர்தலில் உறுதியா வெல்லுவோம். என் அன்பு மக்கள், என் அருமை பிள்ளைகள், என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று மாபெரும் மாநாட்டை நடத்திருக்கிறோம் பிப்ரவரி 21. அதிலே எந்த கட்சியிலே நீங்க இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த இனத்திற்காக இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். இதான் அழைப்பு. குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை வைத்து திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே திரள்வோம் திரள்வோம், பகை மிரள திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே என்று இரு கைகளையும் விரித்து அழைக்கிறோம் உங்கள் அன்பு பிள்ளைகள். திருச்சியிலே பிப்ரவரி 21 பேரெழுச்சியாக நாம் கூடுவோம். அங்கே 234 வேட்பாளர்களையும் நாங்கள் மொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம். இன்று வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரின் நம்முடைய வீர புகழை போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் என் பாட்டி வென்றது போல என் பிள்ளைகளும் இந்த அரசியல் போரில் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியில் போட்டியிடுகிற பிள்ளைகளை அறிமுகம் செய்கிறேன். திருநெல்வேலியிலே என்னுடைய அன்பு தங்கை சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாளையங்கோட்டையிலே என் அன்பு மகன் மருத்துவர் சங்கர நாராயணன் போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றிக்கு எல்லோரும் துணை நிற்பீர்கள் என்று நம்பி என் மகனை நிறுத்துகிறேன். வெற்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக ராதாபுரம் தொகுதியிலே என் அன்பு தம்பியின் மனைவி, என் அன்பிற்குரிய கொழுந்தியால் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்களை ராதாபுரம் தொகுதியிலே சிறந்த கல்வியாளர் முனைவர் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்கள். அடுத்ததாக ஆலங்குளம் தொகுதியிலே என் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் பால்ராஜ் அவர்களை வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக அன்பு மகன் ஜேக்கப் அபிஷேக் அவர்களை தூத்துக்குடியில் வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன். அன்பிற்குரிய சொந்தங்களே, வாழ்த்துக்கள். வெற்றி வாழ்த்து. அடுத்ததாக கடையநல்லூரிலே என் ஆறுயிர் இளவல் நீங்க என்னைய கூட சமாளிக்கலாம், அவனை சமாளிக்கிறது ரொம்ப கடினம். என் அன்பு தம்பி அபூபக்கர் அவர்களை நிறுத்துகிறேன். என் பிள்ளைகளின் வெற்றி எங்கள் கட்சியின் வெற்றி இல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி. அடுத்தாக வாசுதேவன் நல்லூரிலே என் ஆறுயிர் இளைவள், என் படை தளபதிகளில் சிறந்த தளபதிகளில் ஒருவன் மதிவாணன் அவர்களை வாசுதேவன் நல்லூரிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன். அடுத்ததாக திருவைகுண்டம் தொகுதியிலே என் மைத்துனர் சண்முக சுந்தரம் அவர்களை நிறுத்துகிறேன், வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன். இந்த பிள்ளைகளின் வெற்றிக்கு என் அன்பு மக்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு ஓட்டால் இந்த நாட்டை மாற்ற முடியும். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. அன்பு மக்களே, உங்களினுடைய சின்னம் விவசாயி. உலகத்தில் யாரு வேணுமானாலும் தோற்று போகலாம், வேளாண் பெருங்குடி மகன் உலகத்திற்கு உணவளித்து உயிர் கொடுக்கிற உழவர்குடி தோற்கக்கூடாது. விவசாயி வென்றான் என்ற செய்திதான் வர வேண்டும். நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் பிள்ளைகளின் வெற்றி எங்களின் வெற்றி. நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அறிவாயுதம் ஏந்தி இனப்பகை முடிக்கும் அண்ணனுக்கு வேலு நாச்சியார் தன் வாளை பரிசாக அளிக்கிறார். திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது. மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். அதான் ஜிஎஸ்டி மாதிரி இருக்கு, வரியை போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி